ஓகே. ஸோ நேற்று நடத்தினதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாமா? கேளுங்க மேம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக ஒருத்தரை கூப்பிட்டுருப்பாங்க. அவர் யாரு? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். வாரன் ஹேஸ்டிங். எஸ், வாரன் ஹேஸ்டிங். கல்கத்தா உச்ச நீதிமன்றம் எந்த ஆக்ட் படி அதை கொண்டு வந்திருப்பாங்க? கல்கத்தா சுப்ரீம் கோர்ட்டை 1773 ரெகுலேஷன் ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்சார் போர் அப்படிங்கிறது எந்த உடன்படிக்கையின் மூலமா முடிஞ்சிச்சு? உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆக்ட் இது 1781 ஆக்ட். ஓகே. மேம் சவுண்ட் கம்மியா கேக்குதுங்க. சவுண்ட் கம்மியா கேக்குதுங்களா? ஒரே நிமிஷம். கிளியரா தான் இருக்கு வாய்ஸ். ஓகே. ஸோ என்னோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கேட்கும். அது வால்யூம் ஷோ ஆகும். அதை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முதல் படியா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஸோ இதை தான் வந்து முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் எந்த சட்டம்? ரெகுலேட்டிங் ஆக்ட். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1773. எஸ், 1773ல கொண்டு வந்த ஆக்ட். ஓகே. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு டபுள் கவர்மெண்ட்டை வந்து எந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வருவாங்க? இந்தியா ஆக்ட் 1784. இதுல கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எதுக்காக, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எதுக்காக? ட்ரேட்ஸ்க்கு, போர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து வர்த்தகம், அதாவது ட்ரேடிங்காக. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அரசியல் நடவடிக்கைகள். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இந்த விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த ஆக்ட் படி மோனோபோலி, அதாவது முற்றுரிமை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தடை பண்ணியிருப்பாங்க? சட்டம் 1813. அதே போல எஜுகேஷனுக்காக 1 lakh அப்படிங்கிறது ஒதுக்குனதும் எந்த பட்டய சட்டம்? 1813. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? வில்லியம் பென்னிங் பிரபு. வில்லியம் பென்னிங் அவர்தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆக்ட் இது 1858. அந்த ஆக்ட் தான் வந்து ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைசிராய் யாரு நியமிக்கப்பட்டிருப்பாங்க? முதல் அரசு பிரதிநிதி கானிங் பிரபு. இந்த கவுன்சில் ஆக்ட் படி 3 இந்தியர்களை கானிங் பிரபு வந்து அந்த சட்டமன்ற கவுன்சில்ல வந்து சேர்த்திருப்பாரு. ஸோ அவங்க 3 பேரோட நேம் என்ன? அரசர், பாட்டியாலா அரசர். சூப்பருங்க. தினகர் ராவ், பனாரஸ் அரசர், பாட்டியாலா அரசர். ஸோ இவங்க 3 இந்தியர்கள் தான் வந்து அந்த சட்டமன்ற கவுன்சில்ல வந்து இணைச்சிருப்பாரு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்டா அனைத்து மாகாணங்களிலும் சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது எந்த ஆக்ட் படி கொண்டு வரப்படுது? 1861 கவுன்சில் சட்டம். 61 மேம். எஸ், 1861 இந்திய கவுன்சில் சட்டம் படி கொண்டு வரப்படுது. ஓகே. தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுல முதல் முறையா ஒரு இந்திய சட்ட உறுப்பினர், ஃபர்ஸ்ட் லா மெம்பர் அப்படிங்கிறவர் இருக்காரு, ஒரு இந்தியர். அவரோட நேம் என்ன? எஸ்பி சின்ஹா. ஓகே. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட் யாரு? மிண்டோ பிரபு. மிண்டோ தான் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட். நெக்ஸ்ட் வந்து கூட்டாட்சி நீதிமன்றம், ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டுச்சு? 1937. டேட் என்ன? ஏப்ரல் 1 மேம். எஸ்,
எந்த ஆக்ட் படி அதை வந்து கொண்டு வந்தாங்க? 1935 ஆக்ட் படி மேம். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபெடரல் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸா யாரு நியமிக்கப்படுறா? படுறாரு. ஓகே. ஸோ பர்மா இந்தியால இருந்து பிரிக்கப்பட்டது எந்த ஆக்ட் படி? 35 இந்திய அரசு சட்டம் அதன்படிதான். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இயர் என்ன வித் டேட்டோட? 1947 ஜூலை 22 ஜூலை 18. எஸ். ஸோ இந்தியா பாகிஸ்தானுக்கு பார்டர் ஸ்பிளிட் பண்றதுக்காக ஒருத்தர் தலைமையில ஒரு கமிஷன் அமைப்பாங்கல்ல, அது யாரோட? சார் ராட்க்ளிஃப். கவர்னர் ஜெனரல் யாரு? முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாரு? இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. பேட்டன். முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. ஸோ மிதவாதிகளால இந்தியாவோட மேக்னா கர்ட்டா அப்படின்னு அழைக்கப்பட்டது எந்த ஒரு அறிக்கை? வெளியிடப்பட்டது யாரால வெளியிடப்பட்டது? 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு. பணியாளர் தேர்வாணையம் அப்படி மத்திய பணியாளர் தேர்வாணையம் எந்த வருஷம் நிறுவப்பட்டது? 1926. 1. சைமன் கமிஷன் எந்த வருஷம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க? 1929. 1930. 1929. மேமா 1928ல வந்து பாம்பேக்கு வருவாங்க. 1929ல வந்து சென்னைக்கு வருவாங்க. 1930ல வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்திய கவுன்சில் ஆக்ட்ல 1861ல கொண்டு வந்தத இங்கிலாந்துல ஒரு பாராளுமன்ற மசோதாவா தாக்கல் பண்ணனவரோட பேர் என்ன? சூப்பர் சார். சார்லஸ் வுட். 1861 ஜூன் 6ல வந்து சப்மிட் பண்ணியிருப்பாரு. முதல் முறையா முஸ்லிம்களுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது எந்த ஆக்ட் படி கொண்டு வரப்பட்டுச்சு? மிண்டோ மார்லி தேர்வு. எஸ், மிண்டோ மார்லி ரிஃபார்ம் 1909 படி கொண்டு வராங்க. ஓகே. ஸோ கேபினட் மிஷன் எந்த வருஷம்? 1946 மார்ச் 15. நவம்பர் மார்ச் 15. மார்ச் 15. ஓகே. மார்ச் 15. ஓகேங்களா? மார்ச் 15 1946. இதோட தலைவரா நியமிக்கப்பட்டவர் யாரு? பெத்திக் லாரன்ஸ். சோ மெம்பர்ஸ் இன்னும் 2 மெம்பர் இருப்பாங்கல்ல, அவங்க பேர் என்ன? ஏவி அலெக்சாண்டர் கிரிப்ஸ். ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். ஏவி அலெக்சாண்டர். ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இன்டரிம் கவர்மெண்ட் இடைக்கால அரசு யாரு தலைமையில எந்த வருஷம் அமைக்கப்பட்டது? 1946 செப்டம்பர் 2 நேரு. ஜவஹர்லால் நேரு. ஃபினான்ஸ் மினிஸ்டரா யாரு நியமிக்கப்பட்டிருப்பாங்க? லியாகத் அலி கான். டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு துறைக்கு? பல்வந்த் சிங். பல்தேவ் சிங். ஓகேங்களா? பல்தேவ் சிங். லா மினிஸ்டர் சட்டத்துறை? ஜோகிந்திரநாத் மண்டல். சூப்பருங்க, ஜோகிந்திரநாத் மண்டல். 1940ல ஒரு ஆகஸ்ட் ஆஃபர் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து யாரு வெளியிட்டிருப்பா? லின்லித்கோ. ஓகே. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ஐடியா, கேபினட் அசெம்பிளி ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா யாரு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க? 1934 எம் என் ராய். 1934 எம் என் ராய்.
ஐஎன்சி எப்போ எந்த வருஷம் சொல்லியிருப்பாங்க? 35 1935 பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1942ல கொண்டு வந்த கிரிப்ஸ் மிஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து யாரு நிராகரிச்சாங்க அந்த கிரிப்ஸ் அவங்க அறிக்கைய? காந்தி இது பண்ணியிருப்பாரு. பின்ததியிட்ட காசோலைன்னு சொல்லியிருப்பாங்க. நேரு சொல்லிருப்பாங்க. அதான் அவரே சொன்னது என்னன்னு கேட்டேன். நேரு என்ன சொன்னாரு? 19 ஆக்டர்ஸ் இல்ல மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாரு. மன அழுத்தமா இருக்கு. எஸ் எஸ் எஸ். ஓகே. இந்த வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளானேன், அதாவது ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நேரு சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில கேபினெட் அசம்பிளில மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க? 389 89 அப்படிங்கிறது. இந்த ஓகே. கேபினெட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் டெம்பரரி பிரசிடென்ட் யாரு நியமனம் பண்ணியிருப்பாங்க? டெம்பரரி பிரசிடெண்டா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் ஜேபி கிருபாலினி. ஸோ பெர்மனன்ட் தலைவரா யாரு நியமிக்கப்பட்டிருப்பாங்க? ஓகே. ஸோ 2 வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யாரு? கிருஷ்ணமாச்சாரி. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கறத நேரு எப்ப கொண்டு வருவார்? டிசம்பர் 13, 1946. இந்த ரெசல்யூஷன் எப்ப அடாப்ட் பண்ணிருப்பாங்க? ஜூலை 22, 1947. 1947. ஓகே. காமன்வெல்த்ல மெம்பர் கண்ட்ரியா இந்தியா எப்போ இணைஞ்சிருப்பாங்க? 1948. சூப்பர். 1949 மேல தான் இணைஞ்சிருப்பாங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்றதுக்கு டோட்டலா எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டாங்க? 18 days எடுத்துக்கிட்டாங்க. மேஜர் சோ அந்த குழந்தைங்க யார் வீட்டுல இருக்காங்க? மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. மேஜர் கமிட்டிஸ் மொத்தம் எத்தனை இருந்துச்சு? ஹெட் யார் இருந்திருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத். ஓகே. ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன், மாகாணங்களின் அரசியலமைப்பு, நேரு, ஜே நேரு. பட்டேலா? Advisory Committee on Fundamental Rights, Minorities, Tribal Affairs. யாருங்க அது? ஓகே. மைனர் கமிட்டிஸ்ல லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ் யார் தலைமையில் அமைச்சிருப்பாங்க? தார் மேம். எஸ்கே தார். ஓகே. பிரஸ் கேலரி? உஷாநாத் சென். ஓகே. டிராஃப்டிங் கமிட்டில மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க? 7 மேம். ஹெட் 1+6. 1+6. ஓகே. இந்த டிராஃப்டிங் கமிட்டியை ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? நஸ்ருதீன்.
நஸ்ருதீன். Draftman of Indian Constitution அந்த Constitution Assembly. யாரு? எஸ்என் முகர்ஜி. ஓகேங்களா? எஸ்என் முகர்ஜி. ஆலோசகர் யாரு? PN ராவ். செயலர் யாரு? செக்ரட்டரி? HVR ஐயங்கார் மேம். கேலிகிராஃபர் இட்டாலிக் ஸ்டைல்ல யாரு எழுதி இருப்பாங்க? பிரேம் பெகாரி, நரேன் ரைடஜா. நரேன் ரைசுதா. என்னது? நந்திலால் போஸ். அசெம்பிளில மொத்தம் எத்தனை பெண்கள் இருந்தாங்க? 15. 15 பேர் மேம். அதுல வந்து லட்சுமிகாந்த்ல 3 பேர் கொடுத்திருக்காங்க மேம். அம்மு சுவாமிநாதன் கொடுத்திருக்காங்க, அவங்களும் மெட்ராஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆமா, அவங்களும் மெட்ராஸ்ல உள்ளவங்க தான். ரைட்டு. ஓகே ஓகேங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்லுங்க. அந்த 3 பேர் சொல்ல முடியுமா மேம்? 3 பேரா? ஸோ அது யாருங்க சொன்னீங்க? அந்த 3 பேர், இன்னும் 2 பேர் நேம் யாருன்னு தெரியுமா? மேம் விஜயலட்சுமி பண்டிட். ஓகே. சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு இல்ல நான் சொல்றேன். அம்மு சுவாமிநாதன், தக்ஷாயினி வேலாயுதம், துர்காபாய். ஓகேங்க. அம்மு சுவாமிநாதன், தாக்ஷாயினி வேலாயுதம், துர்காபாய் தேஷ்முக். ஓகேங்க. டன். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சரோஜினி நாயுடு வந்து பீகார் மேம். அவங்க பீகார். ஆமா, அவங்க அங்கதானே ஃபர்ஸ்டா கூட இந்த ஏதோ ஒரு பொசிஷன்ல எல்லாம் இருந்திருப்பாங்க. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? ஆனா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க மேம். ஒரே நிமிஷம் பண்றேன். ஓகே, தெரியுது இல்லைங்களா? தெரியுது. ஓகே. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள், சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருப்பாங்கல்ல. அப்போ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே பெஸ்ட்டாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நமக்கு ஏற்ற ஒரு ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க? 1949 நவம்பர் 26 1949 வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. சொல்ல போனால் 7th, அதாவது 7வது அமெண்ட்மெண்ட், 42வது அமெண்ட்மெண்ட், 44, 73, 74, 97, 101. ஸோ இந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ டோட்டலாக நம்ம கான்ஸ்டியூஷன்ல இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க? 105. 105.
109. 106 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். எஸ் எஸ் 106வது சட்ட திருத்தம் என்னன்னு சொல்ல முடியுமா? மகளிர் பெண்கள் மகளிருக்கு இடஒதுக்கீடு. நாரி சக்தி அதிநியம் அப்படிங்கிறது 33% ரிசர்வேஷன் கொடுக்கறது பார்லிமெண்ட்ல இல்லையா? சோ அதுதான் வந்து அந்த 106வது சட்ட திருத்தம். சோ அது எப்போல இருந்து நடைமுறைக்கு வர இருக்குதுன்னு தெரியுமா? 2030 எலெக்ஷன்ல மேம். நெக்ஸ்ட் 29 எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டு அதுல இருந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு பிளான்ல எஸ் டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு வரலாங்கிற பிளான்ல இருக்காங்க. சோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எதை மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்? எந்த அமெண்ட்மென்ட்? 42nd அமெண்ட்மென்ட் 1970 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976. எதனால அத நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லி சொல்றோம்? so many amendments 1950 and above வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் அதை ஒரு சிறிய அரசியலமைப்பு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல நம்ம இதை பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கேஸ் பத்தி பார்த்துடலாம். சிங்கிள் லைன்ல பார்த்துடலாம், பின்னாடி வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1973ல நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தாம, அதோட அடிப்படை கட்டமைப்பை மாத்தாம நீங்க என்ன வேணா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ சேஞ்சஸ் கொண்டு வரலாம், ஆனா அதோட அடிப்படை அமைப்பை மாத்தாம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த கேஸோட தீர்ப்போட ஒரு சிறப்பு சாராம்சம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டோம்னா வேர்ல்டுலயே ரொம்ப ரொம்ப லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல நிறைய எழுதப்பட்ட அரசியல் அமைப்புகள் இருக்கிறதுலயே நம்மளோடது தான் ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஏன்னா 1949ல இதை அடாப்ட் பண்ணப்பவே 395 ஆர்டிக்கல், 8 ஷெட்யூலு, 22 பார்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது 470 ஆர்டிக்கல், 12 ஷெட்யூலு, 25 பார்ட் இருக்குது. சரி, 470 ஆர்டிக்கல் இங்க கொடுத்துருக்காங்களே, ஆனா நம்ம புக்ல எல்லாம் பார்த்தோம்னா 395 ஆர்டிக்கலோட முடிஞ்சிருதே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 470 ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இப்போ புதுசா ஒண்ணு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் ஆட் பண்றாங்கன்னா 396, 97 அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த 395க்குள்ள இருக்கிறதுலயே சப்கிளாஸ் 1, சப்கிளாஸ் 2, சப்கிளாஸ் 3 இந்த மாதிரி வந்து புதுசா ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுல வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதனால நமக்கு டோட்டலா ஒரு 470+ ஆர்டிகல்ஸ் இருக்குது. பட் எல்லாமே இந்த 395க்குள்ள வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த விஷயம். அண்ட் அதே மாதிரி 8 ஷெட்யூலா இருந்ததை இப்போ வந்து 12 ஷெட்யூலா மாத்திட்டாங்க. அதே போல 22 பார்ட்டா இருந்தது இப்ப 25 பார்ட்டா மாத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து வெவ்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டது. அதாவது சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வந்து வாங்கி இருக்கிறோம். ஸோ இதை வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகின் அனைத்து தெரிந்த நாடுகளில் இருந்தும் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் நம்ம இதை கொள்ளையடிச்சு நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை. ஸோ இது வந்து ரிஜிடிட்டியாகவும் இருக்கும், ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ இதை ஏன் இப்படி ரிஜிடிட்டி ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்றோம்னா சில விஷயங்களை வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாவே நம்ம வந்து செயல்படுத்திக்க முடியும். ஆனா சில விஷயங்களை ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா தான் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெரும்பான்மை. ஸோ இதுல வந்து ஒரு 3 கேட்டகரியா இருக்கும். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ சாதாரண பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை பிளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களோட முடிவு அப்படிங்கிறது அதுல தேவைப்படும். இப்ப சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா இப்ப அன்னைக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறாங்களோ அவங்கள மெஜாரிட்டியா இப்ப ஒரு ஏதாவது ஓட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மெஜாரிட்டி எடுத்து ஓகே இதுதான் நம்ம வந்து இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க அந்த மசோதாவை. இதே ஸ்பெஷல் மெஜாரிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா இருக்கிறவங்கள பாதிக்கும் மேற்பட்டவங்க பிரசன்ட் ஆயிருக்கணும். அதுல 2/3 அப்படிங்கிறது பிரசன்ட் அண்ட் ஓட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாதான் அதை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர்
பாதிக்கும் மேற்பட்டவங்க இருக்கணும். அதுலயும் 2/3 அப்படிங்கிறது ஓட் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு மசோதா பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் half ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ரொசீஜர் படியும். அதுக்கப்புறம் இப்போ மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு டோட்டலா எத்தனை மாநிலங்கள் இருக்குது? எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? 28 மேம். யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. 8 மேம். ஸோ தாத்ரா நாகர் ஹவேலியும் டையூ டாமனும் எப்போ மர்ஜ் பண்ணியிருப்பாங்க? 2020 மேம். 2020 ஜான்வரியில வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸோ ஜம்மு காஷ்மீர் லடாக்கை வந்து அதோட சிறப்பு அந்தஸ்து எப்போ நீக்கப்பட்டிருக்கும்? ஸ்பெஷல் 19 ஆகஸ்ட் 5 மேம். அக்டோபர் 31. அக்டோபர் 31ல இருந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கும். சூப்பருங்க. ஓகே. ஸோ இதில் விட்டோம். அப்போ இந்த half ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 28 மாநிலங்கள்ல அவங்க எடுக்கிற முடிவுக்கு 14 மாநிலங்களாவது ஒப்புதல் அளிக்கணும். ஸோ அப்படி ஒப்புதல் அளிச்சா மட்டும்தான் அந்த அவங்க கொண்டு வர்ற மசோதா வந்து ஒரு சட்டமாக மாற்றப்படும். இதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் half ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கூட்டாட்சி அமைப்பு ஒற்றையாட்சி சார்பு. ஸோ இதை வந்து நம்ம நேத்தே பார்த்துருப்போம். பார்க்கறதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ஃபெடரலிசம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பட் என்ன அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஃபெடரலிசம் கூட்டாட்சி இதா இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டாட்சின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் சலுகைகள் என்னெல்லாம் விஷயங்கள் என்னெல்லாம் பவர்ஸ் அனுபவிக்கிறாங்களோ ஸோ அதே பவர்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அனுபவிக்கணும். அப்படி இருந்தாதான் அதை வந்து ஒரு கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். பட் நமக்கு பார்க்கறதுக்கு ஓகே ஸ்டேட்டுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, சென்ட்ரல் சொல்ற மாதிரியே ஒரு லா பாஸ் பண்றாங்க, ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்க, எல்லா விஷயங்களுமே பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் என்னன்னா இப்போ வந்து நமக்கு 3 லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 3. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது நம்ம ஸ்டேட் வந்து ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது யூனியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. பட் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல இருக்குது இல்லையா, ஸோ இதுல வந்து ஏதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுல ஒரு முடிவெடு இப்போ அதுல அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல அவங்க ஒரு அது ரிலேட்டடா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில இப்படி கான்ஃபிளிக்ட் வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாநில அரசு எடுக்கிற முடிவு வந்து செல்லாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து செல்லுபடி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபுல்லா நம்ம ஃபெடரலிசமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னதான் ஃபெடரலிசமா இருந்தாலும் ஒற்றையாட்சி சார்பு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்துதான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது செயல்பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரல் சிஸ்டத்தை பற்றி குவாசி ஃபெடரல் அதாவது அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா கேசி வேர் சொல்லியிருப்பாரு. ஸோ குவாசி கேசி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது எப்பயுமே. அதே மாதிரி பார்கெனிங் ஃபெடரலிசம், நம்மளோட இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா மோரிஸ் ஜோன்ஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ பார்கெனிங்னு சொன்னது மோரிஸ் ஜோன்ஸ். அதே போல கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின், கூட்டுறவு கூட்டாட்சி தான் அப்படின்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னு கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறது நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. திருப்பி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நம்ம 12th புக்லயுமே இந்த கோட் வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு இந்திய அரசியல் அமைப்பு அதிகார குவிப்பு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த கூட்டாட்சி அமைப்பு ஒற்றையாட்சி சார்பு அப்படிங்கிறத பத்தி யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்கள். அடுத்தது பாராளுமன்ற அமைப்பிலான
அரசு. ஸோ நம்மளோடது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பாராளுமன்ற அமைப்பிலான அரசு எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷில் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட், அவங்களோட அந்த பார்லிமெண்ட் அமைப்பை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்மளோடத வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இறையாண்மை மிக்க பாராளுமன்றம் மற்றும் மேலாதிக்க நீதித்துறை. ஸோ நம்மளோட பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சோவரினிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ இறையாண்மை, இந்த சோவரின் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன? நம்ம வந்து காலங்காலமா ப்ரியாம்பிள்ல படிச்சுட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, சோவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர். ஓகே ஓகே, ஸோ வேற எப்படி சொல்லலாம்? இது கரெக்ட் தான். அதிகாரம் மேம். எஸ், கரெக்ட். சுப்ரீம் பவர். ஓகேவா? இறையாண்மை, சோவரின் அப்படின்னா என்னன்னா சுப்ரீம் பவர், ஒரு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை தான் இந்த சோவரின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாரு கையில தான் இருக்கு அப்படின்னா பார்லிமெண்டோட கையில தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலாதிக்க நீதித்துறை. ஸோ நம்ம சொல்லுவோம் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பாதுகாவலன் யாரு? எஸ், சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? அப்ப நம்ம உரிமைகள் மறுக்கப்படும் போது ஒரு இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் கோர்ட்ல போய் முறையிடலாம். நான் ஒரு இந்தியன் சிட்டிசன், இவ்வளோ விஷயங்கள் நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க, ஆனா நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க ரூல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான். அப்போ மேலாதிக்க நீதித்துறை, நீதித்துறை வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஒரு நீதித்துறை அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்குது. இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த நீதித்துறை எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டா இருக்கும், ஒருங்கிணைந்து இருக்கும், சுதந்திரமா இருக்கும். ஸோ ஒருங்கிணைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர்ல எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், அப்புறம் அதுக்கு கீழே ஹை கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், ஸோ சார்பு நீதிமன்றங்கள் அதை சார்ந்து, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஒருங்கிணைந்து, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது எதுதான் அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் தான் ஒருங்கிணைக்கிறது. அதே மாதிரி இவங்க வந்து யாருக்குமே கண்ட்ரோல் ஆகிருக்கணும்னு இல்லை, அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தைரியமா அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நீதித்துறை இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய லூப் ஹோலா இந்த விஷயமே இருக்குது. ஸோ என்னதான் நிரபராதிகள் அதுல இருந்து விடுதலை அடைந்தாலுமே என்னாகும் அப்படின்னா குற்றம் செய்தவங்களும் கிரைம் பண்ணவங்களும் ஈஸியா அதுல இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கோர்ட்ல எப்பவுமே எவிடன்ஸ் மட்டும்தான் பேசும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஒரு பார்ட்டாவே இந்த அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லையா? ஸோ இந்திய அரசியல் அமைப்பின் மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்றோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்ல வருது? பார்ட் 3 மேம். எஸ், பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது. எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் கவர் ஆகுது? 12 இருந்து 35 மேம். எஸ், 12ல இருந்து 35 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ அது நம்ம புதுசா யாராச்சும் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா பயப்பட்டுக்க வேண்டாம், எல்லாரும் ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு. நம்ம இது எல்லாமே டீட்டெயிலா உள்ள பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி, டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடு, நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இந்த டிபிஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களை நிறைவேற்றும் போதும் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஒரு லா பாஸ் பண்றாங்க, ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிபிஎஸ்பியை மனசுல வச்சுட்டு தான் அவங்க வந்து பாஸ் பண்ணணும். அதனாலதான் அதை பேர்லயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லி, அரசுக்கு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த பெயர்லயே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த டிபிஎஸ்பியை மனசுல வச்சுட்டு தான் அவங்க வந்து அந்த ஆக்ட் எல்லாமே வந்து நிறைவேற்றணும். அதான் விஷயம். ஸோ டிபிஎஸ்பி எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 4 மேம். பார்ட் 4. ஸோ எந்தெந்த ஆர்டிகல்ல கவர் ஆகுது? 35 to 50.
to 51 ஓகேங்களா. 35 வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்துரும். 36ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பில வரக்கூடியது. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது யாருக்கானது? அடிப்படை கடமைகள். குடிமகனுக்கான. எஸ், குடிமகன். இந்திய குடிமக்களுக்கானது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது. நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 11 டியூட்டிஸ் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம். அடுத்தது சமய சார்பற்ற அரசு. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது கிடையாது இல்லையா. ஸோ நம்ம வந்து நம்மளோட கவர்மெண்ட், ஏன்னா இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, நிறைய மதங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு மதத்தை மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா. அதனால நம்ம ஒரு சமய சார்பற்ற அரசா இருக்கிறோம். ஓகே, இப்போ மத சார்புல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். பாகிஸ்தான், சைடு, அதுக்கப்புறம் வாட்டிகன் சிட்டி, ஸோ பாகிஸ்தான். ஸோ இவங்க எல்லாம் வந்து மத ரிலீஜியனை பேஸ் பண்ண கண்ட்ரிஸ். ஓகே, அடுத்தது வயது வந்து ஒரு வாக்குரிமை. ஸோ அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படிங்கிறது இந்தியால எத்தனை வயசானா ஓட்டு போட முடியும்? 18 வயசானா ஓட்டு போட முடியும். ஸோ ஓட்டு போடுற வயசை 21ல இருந்து 18ஆ கம்மி பண்ண அமெண்ட்மெண்ட் எது? 61st Constitution Amendment. 1989. 61st Constitutional Amendment Act 1988. எஸ். அடுத்தது ஒற்றை குடியுரிமை. ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இப்போ அமெரிக்காலெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அது வந்து ஒரு ஃபெடரலிசமான கண்ட்ரி. ஸோ அது வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. அந்த மாகாணத்துக்கு மட்டும் தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு தனியாக, இந்தியாவுக்கு தனியாக அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. டோட்டலாவே நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அந்த சிட்டிசன்ஷிப்பை வச்சு நம்ம இந்தியால எங்க வேணாலும் போய்க்கலாம், வந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது? பிரிட்டன். எஸ், பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுதந்திரமான அமைப்பு. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா. ஸோ நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே இண்டிபெண்டா தான் இருக்கிறோம், யாரையும் டிபெண்ட் பண்ணி எல்லாம் கிடையாது. அவங்க வந்து இண்டிபெண்டா மக்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரியா பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரியா யோசிச்சு எல்லாமே கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். இந்த சுதந்திரமான அமைப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எலெக்ஷன் கமிஷனை சொல்லலாம். ஸோ தேர்தல் ஆணையம். ஸோ இந்த தேர்தல் ஆணையம் வந்து யார் யாருக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும், அதுக்கப்புறம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவங்களுக்குமே வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ வைஸ் பிரசிடெண்டா யார் இருக்காங்க? சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? கோயம்புத்தூர். திருப்பூர் மேம். திருப்பூர். எஸ், திருப்பூரை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஓகே, ஸோ எத்தனையாவது வைஸ் பிரசிடென்ட் அவரு? 15. எஸ், 15th வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஃபர்ஸ்டா வைஸ் பிரசிடெண்டா இருந்தவர் யாரு? ராதாகிருஷ்ணன். எஸ், ராதாகிருஷ்ணன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு? ராஜேந்திர பிரசாத். எஸ், ராஜேந்திர பிரசாத். சோ இப்ப பிரசிடெண்டா யாரு இருக்காங்க? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு அவர்கள் இப்ப வந்து பிரசிடெண்டா இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவசர நிலை, எமர்ஜென்சி அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஸோ இந்த எமர்ஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 விதமான எமர்ஜென்சிஸ் இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்னு சொல்லுங்க, இன்னொரு எமர்ஜென்சி என்ன? நிலை, மாநில அவசர நிலை, இன்னொன்னு அவசர நிலை. சோ இதுல வந்து எந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது இன்னும் நம்ம கண்ட்ரில கொண்டு வந்ததே இல்ல ஒரு தடவை கூட.
சப்போஸ் அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாரோட சேலரிஸுமே வந்து கம்மி பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கிறவங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ எல்லாரோட சேலரிஸையுமே கம்மி பண்ண முடியும். ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 அடுக்கு அரசு. ஸோ அந்த 3 அடுக்கு அரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ ஸ்டேட்டுக்கு கீழே வந்து நம்மளோட அந்த பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து இது பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ இதை தான் வந்து 3 அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கூட்டுறவு. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஒரு ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது காணப்படுது. ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசியல் அமைப்பினோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் தான். ஸோ ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா இந்த டாபிக்ல? இது சும்மா ஜஸ்ட் ஒரு இதுதான். இதில் மெயினாக இருக்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா இந்த ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபெடரலிசம் பற்றி யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்ப்போம் உள்ள. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே மேம், போகலாமா? ஓகே போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியல் அமைப்பின் மூலங்கள், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 12 கண்ட்ரிலேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல தான் மேக்சிமம் ஆஃப் இது வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? 3/2 பங்கு 2/3 அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஆக்ட் எல்லாமே இந்த இந்திய அரசு சட்டம் 1935ல இருந்து எடுத்தது தான். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப போடப்பட்ட சட்டங்கள், கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஸோ அதுல இருந்து நமக்கு இந்த காலகட்டத்துக்கு என்னெல்லாம், ஐ மீன் அந்த 1946 to 50 அந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்னெல்லாம் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அலுவலகம், அதாவது ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், அதுக்கப்புறம் ஆளுநர் உரை. ஸோ அந்த கவர்னர் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்டா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஒரு சட்டமன்றம் அமைக்கப்பட்டு முதல் கூட்டம் கூடும்போது யார் தான் உரையாற்றி தொடங்கி வைப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் உரையாற்றி தொடங்கி வைப்பாரு. ஸோ அது எந்த ஆர்டிக்கல்ல கவர் ஆகும்? ஆர்டிகல் 176 மேம். எஸ், 176. இதே பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்கிறது எந்த ஆர்டிகல்? 186 மேம். 87. ஓகேங்களா? அங்க 87, இங்க வந்து 1 கம்மி பண்ணி 100 ஆட் பண்ணிக்கணும், 176 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நிர்வாக செயல்கள். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் நீதித்துறை, நம்மளோட ஜுடிஷியரி, ஸோ அதுவும் இந்திய அரசு சட்டம் 1935ல இருந்து எடுத்தது. நெருக்கடி கால சட்ட முறைகள். ஸோ அந்த அவசர நிலை அப்படிங்கிறது கிடையாது, அந்த டைம்ல இருக்கக்கூடிய என்ன மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இருக்குமோ ஸோ அது எல்லாமே இந்த 1935ல இருந்து எடுத்திருப்பாங்க. பொதுப்பணி தேர்வாணையம், ஸோ நம்ம யூபிஎஸ்சி அது இருக்கு இல்லையா, அதுவும் இதுல இருந்து எடுத்ததுதான். அடுத்தது கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் பிலாசபி ஆஃப் ஃபெடரலிசமா, ஸோ இதுவுமே வந்து இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தது மத்திய பட்டியல், மாநில பட்டியல். ஸோ இது எல்லாம் இந்த 2 பட்டியலும் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா 1935 ஆக்ட்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாம் இந்திய அரசு சட்டம் 1935ல இருந்து எடுக்கப்பட்டவை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்னெல்லாம் எடுத்தாங்கன்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம். ஸோ பார்லிமெண்டரி கவர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நிமிஷம் வருங்க. ஓகே, ஸோ இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அவங்களோட தான் ஃபாலோ பண்றோம் இல்லையா? அந்த பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்துல இருந்து எடுத்தது. அடுத்தது குடியரசுத் தலைவர் முறை. ஸோ பிரசிடென்ட் முறை அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை அப்படிங்கிறது அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. குடியரசுத் தலைவர் முறை, ஸோ அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அதுவே குடியரசுத் தலைவருக்கு எலெக்ஷன் நடத்துறாங்க இல்லையா? ஸோ அந்த முறை வந்து அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க.
ஸோ இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது இரு அவை பாராளுமன்ற முறை. ஸோ நம்மளோட பார்லிமெண்ட்ல என்ன 2 அவைகள் இருக்குது? லோக்சபா ராஜ்யசபா. லோக்சபா ராஜ்யசபா. இந்த லோக்சபா ராஜ்யசபால யாருக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்குது? லோக்சபா. எஸ். ஏன்னா பணம் சார்ந்த ஒரு மசோதா கொண்டு வராங்க, ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது லோக்சபா தான் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. லோக்சபா எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. ராஜ்யசபா வந்து ஜஸ்ட் ஒப்புக்கு சப்பா மாதிரி தான். அவங்க கிட்ட ஜஸ்ட் என்னன்னு கேட்பாங்க, பட் அவங்க சொல்றத வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ அதுதான். இதுல மேலவை எது, கீழவை எது? ராஜ்யசபா மேலவை, லோக்சபா கீழவை. ராஜ்யசபா மேலவை, லோக்சபா வந்து கீழவை. அடுத்தது அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர். ஓகேவா? ஸோ ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேபினெட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதோட ஹெட்டா யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. எஸ், பிரதமர். ஸோ இந்த சிஸ்டமும் இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தது ஒற்றை குடியுரிமை, ஆல்ரெடி பார்த்துட்டோம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து சட்டம் இயற்றும் முறை. ஸோ ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த முறை, ஓகேவா, எந்த மாதிரி இப்போ ரூல் ஆஃப், ஓகே, அது சட்டத்தின் ஆட்சி. ஸோ இப்போ வந்து ஒரு பில் பாஸ் பண்ணி சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, அதுல வந்து முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, ஸோ அறிக்கை நிலை, அதுக்கப்புறம் ஆய்வு நிலை, 3ஆம் வாசிப்பு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த முறை வந்து எங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க? இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தது சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது இது வந்து இந்த பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்தது தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு கருத்துரு யாரால் கொண்டு வரப்பட்டது? ஏவி டைசி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பாராளுமன்ற சலுகைகள். ஸோ இந்த பாராளுமன்ற சலுகைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நான் நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறதுல இருந்து 2 பேருக்கு மட்டும் விலக்கு அளிச்சிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு அப்படின்னா, ஒன்று வந்து பிரசிடென்ட், இன்னொன்று வந்து கவர்னர். ஸோ இவங்க வந்து ஆர்டிகல் 361 சப்கிளாஸ் 1 படி இவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 105க்கு கீழே இவங்க கவர் ஆவாங்க. என்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்கள ஏதாவது ஒரு குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்படியெல்லாம் போயிட்டு உள்ள போயிட்டு அப்படியெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அப்படி ஏதாவது பண்ணணும்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் இருப்பார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எந்த விஷயமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பாராளுமன்ற சலுகைகள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற நடைமுறை. ஸோ இந்த சட்டமன்ற நடைமுறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எந்த மாதிரியான ப்ராசஸ்ல நடக்குது அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வருஷத்துல எத்தனை தடவை இப்போ நமக்கு கூட்டத்தொடர்கள் எல்லாம் கூட்டுறாங்க? எத்தனை கூட்டத்தொடர் கூட்டுவாங்க? 3 கூட்டத்தொடர். என்னென்ன கூட்டுறாங்க? பட்ஜெட், மழைக்காலம், குளிர்காலம். மேம் மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி 3 கூட்டுவாங்க. பட்ஜெட், விண்டரு, இன்னொன்னு பட்ஜெட், மான்சூன், விண்டர். மான்சூன், விண்டர். ஸோ 3 கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறது கூட்டப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் சொல்றக்கூடியது இந்த சட்டமன்ற நடைமுறைகள் எல்லாமே இங்கிலாந்துல இருந்து எடுத்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற சிஸ்டமும் இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த என்ன ஒரு இது எடுத்தாலும் அது வந்து அமைச்சர்கள் அந்த அவையோட கூட்டு பொறுப்பா தான் இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி விலகினார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்த அமைச்சரவையும் கலைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பா இருப்பாங்க. அடுத்தது சபாநாயகர் முறை. ஸோ நம்ம இப்போ ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே லோக்சபால ஆகட்டும் இல்லைங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஆகட்டும். ஸோ இப்போ யாரு ஸ்பீக்கரா இருக்கிறாங்க லோக்சபால? ஓம் பிர்லா. எஸ், ஓம் பிர்லா அவர் தான் ஸ்பீக்கர். இப்போ ஸோ ஸ்பீக்கர் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? 93. இதான் வந்து ஸ்பீக்கர் பத்தி சொல்லக்கூடியது. அடுத்தது நீதி பேராணைகள், ரிட்ஸ். ஸோ எத்தனை வகையான ரிட்ஸ் இருக்குது? 5 மேம்.
5 வகையான நீதி பேராணைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீதி பேராணைகள் வந்து நம்ம உள்ள டீட்டெயிலா பார்ப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்குறப்ப. இப்போ வந்து ஒரு ஓவர்வியூ அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்மளோட அடிப்படை உரிமைகள் எல்லாம் மீறப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோர்ட்ல கேசஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த நீதி பேராணைகள் அப்படிங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது அமெரிக்கா. ஸோ அப்போ இங்கிலாந்துலேருந்து இவ்வளோ விஷயங்கள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்காலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா முகவுரை. ஸோ ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது அமெரிக்காலேருந்து எடுத்தது தான். ஸோ ப்ரீஆம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் அதுதான். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி பட்டது தான், இண்டெக்ஸ் தான் சொல்ல போனால். ஸோ இது எப்படி நம்ம ஒரு புக்கு வந்து இப்போ ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அந்த புக்கோட ஆத்தர் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாரு, இங்கே வந்து நான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நான் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கோர்வையாக கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரீஃபேஸ் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீஆம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அடிப்படை உரிமைகள். ஸோ நம்ம இந்திய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான உரிமைகள் அவங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் இந்த அடிப்படை உரிமைகள். இதுவும் அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்தது. அண்ட் நீதி புனராய்வு. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது அமெரிக்காலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பார்லிமெண்ட் வந்து ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சட்டத்தில் ஏதாவது அவங்க வந்து இப்போ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் மீறின மாதிரி இருக்குது அப்படின்னா அது அப்படி அவங்களுக்கு கோர்ட்டுக்கு அப்படி ஏதாவது தோணுச்சு, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறி இருக்காங்க அப்படி இல்லை பேசிக் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட் வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது, நீதி புனராய்வு அப்படிங்கிறது. அடுத்தது நீதித்துறை சுதந்திரம். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்மளோட ஜுடிஷியரி சிஸ்டம் எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே சுதந்திர தன்மையோடு இருக்கும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன அப்படின்னா நியாயமாக ஒரு வழக்கை அவங்க விசாரித்து நீதி அப்படிங்கிறது கொடுக்க முடியும். அடுத்தது தலைமை நீதிமன்ற முறை. ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து யூஎஸ்ல தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம் இதுவும் இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் முறை. ஸோ இந்த துணை குடியரசுத் தலைவர் முறை, வைஸ் பிரசிடென்ட், நம்ம எப்படி பிரசிடென்ட் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தோம், பிரசிடென்ட் முறை எஸ் இங்கிலாந்துல இருந்து எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் முறை அப்படிங்கிறது அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம். நம்மளோடது எப்படி நம்ம வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவோடதும் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோடது எடுத்திருப்பாங்க. அடுத்தது துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க முறை அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம எப்படி பிரசிடெண்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணுவோம், ஸோ அதே மாதிரிப்பட்ட அந்த பதவி நீக்க முறையும் வந்து யூஎஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னெல்லாம் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின், டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ அடுத்தது ஆல்ரெடி பார்த்தது குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை அப்படிங்கிறதும் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது. ராஜ்யசபாவோட நியமன உறுப்பினர்கள், ஸோ இவங்களும் வந்து இந்த முறையும் அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு முறைதான். ஸோ இது மூணும் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அடுத்தது ஆஸ்திரேலியா. ஸோ ஃபர்ஸ்டே வந்து மத்திய பட்டியல் மாநில பட்டியல் எங்கேருந்து எடுத்ததா பார்த்தோம், இங்கிலாந்து 1935 ஆக்ட்ல இருந்து மத்திய பட்டியல் மாநில பட்டியல் எடுத்திருப்பாங்க. ஸோ பொது பட்டியல் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம். ஸோ இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஓகேவா, இது இருக்கும் இல்லையா, அந்த ட்ரேட் காமர்ஸ் இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்ததுன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தது. பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம். ஸோ இந்த கூட்டுக்கூட்டம் ஆர்டிகல் 108 வந்து சொல்லும் ஜாயிண்ட் சிட்டிங் பற்றி. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தது. ஸோ இந்த கூட்டுக்கூட்டம் அப்படிங்கிறதுக்கு தலைமை தாங்கிறது யாரு, அந்த கூட்டுக்கூட்டத்தை கூட்டுறது யாரு? எஸ் கூட்டத்துக்கு
அது ஓகே வந்து கூட்டுறது வந்து நாடாளுமன்றத்தோட மைய மண்டபத்துல நடக்கும் மேம். கரெக்ட். அதான் அடுத்து கேட்க வந்தேன். ஸோ நாடாளுமன்றத்தோட அந்த மைய அரங்கத்துல வந்து நடக்கக்கூடியது, அதாவது சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட், அங்கதான் இந்த கூட்டம் நடக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இது லக்ஷ்மிகாந்த்லயுமே இருக்காது, நீங்களா வாலண்டியரா டைப் பண்ணீங்கன்னா கூகுள்ல வந்து கிடைக்கும். மற்ற மாதிரி எந்த சோர்ஸ்லயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட்ல தான் இந்த பாராளுமன்ற கூட்டம் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்தது மத்திய மாநில உறவுகள், இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அடுத்தது வெய்மர் குடியரசு அல்லது ஜெர்மனி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடி நிலை பிரகடனத்தை செயல்படுத்துதல். ஸோ இப்போ எமர்ஜென்சியை வந்து அமல்படுத்துறாங்க இல்லையா, ஸோ அந்த இது எல்லாமே இந்த வெய்மர் ஜெர்மனி இங்கேருந்து எடுத்தது தான். அண்ட் நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஸோ இப்போ எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து கேன்சல் ஆகுறத பேசுறது ஆர்டிகல் 358. ஸோ இதை தான் வந்து ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு அவசர நிலையின் போதும் நிறுத்தப்படாத ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிகல் 20யும் 21 வந்து நிறுத்தப்படாது. ஸோ இது வந்து லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பற்றினது, அதாவது வாழ்வதற்கான உரிமை, இது வந்து நிறுத்தப்படாது. அண்ட் இது எந்த ஆர்டிக்கல் படி இது நிறுத்தப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 359 படி இது நிறுத்தப்படாது. ஸோ இது ஓகேங்களா. இதுல இந்த 358 பேஸ் பண்ணி வர்றது ஜெர்மனிலேருந்து எடுத்தது. அடுத்தது சோவியத் ரஷ்யா, ஸோ USSR அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ரஷ்யான்னு சொல்றோம். அண்ட் இங்கேருந்து அடிப்படை கடமைகள் எடுத்திருப்பாங்க, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது முகவுரையில் இடம்பெற்ற சமூக பொருளாதார அரசியல் நீதி. ஸோ நம்மளோட ப்ரீஆம்பிள்ல பார்ப்போம். ப்ரீஆம்பிள் பார்க்கும்போது இதுல பார்த்தீங்க அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது வந்து ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க. ரஷ்ய புரட்சி எந்த வருஷம் நடந்துச்சு? 1917ல நடந்திருக்கும் ரஷ்ய புரட்சி. சோ பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்துச்சு? 7-8-9 இல்லைங்களா? ஓகே, 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 1917ல நடந்திருக்கும். ஸோ இந்த ரஷ்ய புரட்சியிலேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. அதே போல நீதியின் மாண்புகள் அப்படிங்கிறதும் ரஷ்யாலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ்லேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க? குடியரசு அப்படிங்கிறது, ஸோ ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து பிரான்ஸ்லேருந்து எடுத்தது. ஸோ அதே மாதிரி இப்போ தான் பார்த்தோம் இல்லையா பிரெஞ்சு புரட்சி 1789ல் நடந்த புரட்சி. ஸோ அங்கே இருந்து இந்த சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்திருப்பாங்க. ஸோ ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது தென்னாப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்காலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க? அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். ஸோ ஆர்டிகல் 368. ஸோ நம்ம வந்து என்னென்ன முறையில் திருத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? அதான் அந்த சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மூணும் வந்து எங்கேருந்து எடுத்ததுன்னா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்தது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை அப்படிங்கிறதும் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்தது தான். அடுத்தது கெனடியன் கான்ஸ்டியூஷன். ஸோ கனடாலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க? கூட்டாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து கனடாலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ இந்த ஆக்சுவலாக இதில் இன்னொரு இது இருக்கும், இந்த கூட்டாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அது டக்குன்னு வரலாம், நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த கூட்டாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளோட சென்டருக்கு தான் வந்து அதிகமான ஓகே இந்த பாயிண்ட் தான். வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு. ஸோ இது வந்து கனடாலேருந்து எடுத்தது. ஓகேவா? கூட்டாட்சி அரசாங்கமும் சரி, வலுவான மத்திய அரசு கட்டமைப்பும் சரி, ரெண்டுமே எங்கேருந்து தான் எடுத்தாங்க? கனடாலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதே போல எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு. ஸோ ரெசிடியூரி பவர்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து ஸ்டேட் லிஸ்ட்,
சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 3 லிஸ்ட்லயும் வராத சில விஷயங்களை வந்து தனியா எடுத்து ரெசியூடரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க, எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த எஞ்சிய அதிகாரங்கள் வந்து கனடால இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த எஞ்சிய அதிகாரங்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பவர் வந்து யாருக்கிட்ட இருக்கு? ஸ்டேட் கிட்டயா, சென்டர் கிட்டயா? எஸ், சென்டர் கிட்ட தான் இருக்குது. ஓகே, அடுத்தது மத்திய மாநில ஆளுநரை, மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல். ஸோ இதுவுமே வந்து கனடால இருந்து எடுத்தது. ஸோ மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்றாரு. ஆர்டிகல் 155 மேம். ஆமா, 155 படி நியமனம் செய்யப்படுவார். ஓகே, அடுத்தது உச்ச நீதிமன்றத்தோட நீதி வழங்கும் அதிகாரம், இதுவுமே வந்து கனடால இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான். ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த குடியரசுத் தலைவருக்கு டவுட் வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திட்ட போய் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஆர்டிகல் என்ன? 143. எஸ், 143 படி அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்கும்போது இவங்க யார்ட்டையும் கேட்பாங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் கிட்டையும் கேட்பாங்க. ஸோ அட்டார்னி ஜெனரலுக்கான ஆர்டிகல் என்ன? 76. ஸோ அட்டார்னி ஜெனரல்டையுமே வந்து இவங்க டவுட் வந்து கேட்பாங்க. ஸோ அதுதான். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸ் கூட இதை ரிலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து என்ன டவுட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம தமிழ்நாட்டில் அவங்க பாஸ் பண்ணி அனுப்புகிற மசோதா எதுக்குமே ஒப்புதல் கொடுக்காம காலம் தாழ்த்திட்டே இருப்பார். ஸோ தாழ்த்திட்டே இருக்கிறப்ப இன்னொன்று என்ன பண்ணுவார் அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அங்கே போயிட்டு வந்தாலுமே அவர் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரியான ஒரு விஷயமே ரொம்ப காலத்துக்கு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நீங்க பண்றதை பண்ணுங்க, நாங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை கொண்டு போய் ஃபைல் பண்றாங்க. ஆளுநர் வந்து இப்படியே காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாரு, இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வரைக்குமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து இவ்வளோ டைம் பீரியடுக்குள்ள ஆளுநரும் சரி பிரசிடென்டும் சரி அவங்களோட முடிவை வந்து ஒரு மசோதாவை பாஸ் பண்றதுக்கு அவங்களோட முடிவை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் புதுசா என்ன இம்போஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 3 monthsக்குள்ள வந்து நீ எந்த மசோதாவா இருந்தாலும் ஒண்ணு முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடணும், உங்ககிட்டயே வந்து அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை கொடுத்ததும் இப்போ நம்ம பிரசிடென்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை எப்படி நீங்க சொல்லலாம், கான்ஸ்டியூஷன்ல அப்படி ஒரு விஷயமே கிடையாது, நீங்க பாட்டுக்கு இடையில புகுந்து இப்படி எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 143 யூஸ் பண்ணி 14 கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறாங்க. இந்த 14 கொஸ்டின்ஸுக்கும் நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 143 படி இவங்க கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 145 யூஸ் பண்ணி இவங்க மினிமம் ஒரு 5 ஜட்ஜஸ், ஓகேவா, குறைந்தபட்சம் 5 பேராச்சு இருக்கக்கூடிய ஒரு விசாரணை குழுவை வந்து அமைக்கணும். விசாரணை குழு அப்படிங்கிறது எல்லாருமே ஜட்ஜஸா இருக்கணும், மூத்த நீதிபதிகளா இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரசிடென்ட் கேட்டாங்கல்ல 14 கொஸ்டினுக்கும், ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். நாங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணணும், இப்படி கான்ஸ்டியூஷன்ல இல்லை, பட் நாங்கள் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து இது பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த நீதி ஆலோசனை வழங்குதல் அப்படிங்கிறது. சிஏஓட ரிலேட்டடா நம்ம பாலிட்டி படிக்க வேண்டியது அப்படிங்கிறது இதுதான். ஸோ பேரறிவாளன் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தானா உள்ள புகுந்து அவரை வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணின்னு தெரியுமா? 142 யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரொம்ப நாளா சவ்வா ஒரு விஷயம் இழுத்துட்டே இருக்குன்னு வைங்களேன், பேரறிவாளன் வந்து ரொம்ப வருஷமா அவர் வந்து அப்பீல் பண்ணிட்டே இருப்பாரு, விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த கேஸ், அந்த பாம் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ பேரறிவாளன், நளினி இவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து நாங்கள் மெயின் அக்யூஸ் கிடையாது, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணவங்க தான், ஸோ எங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இவ்வளோ வருஷம் நாங்கள் வந்து இந்த தண்டனையை வந்து அனுபவிச்சிட்டோம், ஸோ நாங்களும் வந்து எங்கள் ஃபேமிலியோட கொஞ்ச நாளாச்சும் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம்னு சொல்லி ஒரு அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட்டில் நிறைய வருஷமாக இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து தங்களோட உச்சபட்ச அதிகாரமான இந்த ஆர்டிகல் 142 யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி பேரறிவாளனை வந்து விடுதலை பண்றாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து எந்த ஒரு கேஸாவே இருக்கட்டும், உச்ச நீதிமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா அதுல உள்ள புகுந்து அவங்க என்ன மாதிரியான ரோல் வேணாலும் பிளே பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் 142 சொல்லும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான். ஸோ ஜப்பான்லேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிறது ஜப்பான்லேருந்து எடுத்தது. அடுத்தது சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாந்துலேருந்து என்ன எடுத்திருப்பாங்க, கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு ஃபெடரல் சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு உள்ள என்னென்ன பவர்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறமான விஷயங்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது பிரகதீஷில் தான் கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மிகாந்தில் இந்த பாயிண்ட் இருக்காது. ஓகே, இப்போ சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? எல்லா பாயிண்ட்டுமே புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் வந்து ஒரு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டேஸ் ஆச்சுன்னு பார்த்தோம் நம்மளோட கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு? 2 years 11 months 18 days. Yes, 2 years 11 months 18 days அப்படிங்கிற ஒரு நீண்ட காலம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, நமக்கு எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து மொத்தமாக மேபி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன்னு கேட்டாலும் கேட்கலாம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் மொத்தமாகவே 7 ஆர்டிக்கல் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கனடாவில் 147 ஆர்டிக்கல், ஆஸ்திரேலியாவில் 128 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது, சவுத் ஆப்பிரிக்காவில் 153 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோடது ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ மக்கள் தொகையை வச்சுருக்கோம். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர கம்மியெல்லாம் ஆகுறது இல்லை. ஸோ அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு வந்து இவ்வளோ சட்டங்கள் இருந்தால் தான் மக்களை வந்து மேனேஜ் பண்ண முடியும். பட் இவ்வளோ சட்டங்கள் இருந்துமே கவர்மெண்டால் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான சவாலான விஷயம்தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு 7 ஆர்டிக்கல் தான், இதை உருவாக்குறதுக்குமே உங்களுக்கு 4 months ஆயிருக்கு. ஓகேங்களா, 4 monthsக்கு கம்மியான டேஸ். இந்த 147 ஆர்டிகல்ஸை உருவாக்குறதுக்கு 2 ஆண்டுகளும் 6 மாதங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. பட் நமக்கு வந்து 395 ஆர்டிகல்ஸ், இவங்க 147. அடுத்தது ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து 9 இயர்ஸாக இந்த 128 ஆர்டிக்கலை எடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 153. இந்த 153 மேக் பண்ணால் உங்களுக்கு ஒரே ஒரு வருஷம் தான் தேவைப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அரசியல் அமைப்பின் செயல்பாடுகளை பற்றி ஆராய வேண்டும் என அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் கூறப்பட்டதால் 2000ஆவது ஆண்டில் HN வெங்கட செல்லையா, ஸோ இவரோட தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு அமைக்கப்பட்ட அரசியல் அமைப்பு பற்றி ஆராய்ச்சி அப்படிங்கிறதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம 1950 கொண்டு வர்றாங்க இல்லையா, நம்மளோட அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வருது இல்லையா. ஸோ அந்த அரசியல் அமைப்பை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யார் தலைமையில் குழு அமைக்கப்படுது அப்படின்னா வெங்கட செல்லையா அவர்களின் தலைமையில் வந்து குழு அமைக்கப்படுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு குழு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 24, 1950 அரசியலமைப்பு சட்டத்தின் 3 பிரதிகள் பாராளுமன்ற அவையில வச்சிருப்பாங்க. ஸோ முதல் பிரதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வடிவத்தில் இருக்கும், 2ஆம் பிரதியும் இங்கிலீஷ், 3ஆம் பிரதி வந்து ஹிந்தி வடிவம். ஸோ இதோட ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 2024 வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை 2 லாங்குவேஜ்ல வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன லாங்குவேஜ்னு சொல்ல முடியுமா? சான்ஸ்கிரிட், மைத்திலி. சூப்பருங்க, சான்ஸ்கிரிட், மைத்திலி. ஓகேங்களா, ஸோ இந்த 2 லாங்குவேஜ்லேயுமே வந்து 2024 நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து பாராளுமன்றத்தோட லைப்ரரியில் ஹீலியம் கேஸ் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக் டேட்டா தான், அதை இங்கே அவங்க கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1946ஆம் ஆண்டு ஜூலை டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்றத்திற்கான தேர்தல் முடிவுகள். ஸோ இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் காங்கிரஸ் மட்டும் எவ்வளோ தொகுதியில் வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க, 208. முஸ்லீம் லீக் வந்து 73 பிளேசஸில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க 1946. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ரிலீசஸ் கான்ஸ்டியூஷன் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் மைதிலி பை பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க.
இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 26 நவம்பர் 2024. ஸோ இந்த 26ஆம் தேதியை வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? அரசியலமைப்பு தினம். அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லி 2015 இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 1949லயே நம்ம இதை அடாப்ட் பண்ணிட்டோமே, அப்புறம் 2015 வரைக்கும் ஏன் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 2014 வரைக்கும் அதை வந்து லா டே, சட்ட தினம்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 2015 இதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு ஹிந்தி பெயர் என்னன்னா சம்விதான் திவாஸ். கான்ஸ்டியூஷன் டேக்கு சம்விதான் திவாஸ் அப்படிங்கிற பெயரு. ஸோ சம்விதான் திவாஸ் என்னைக்குன்னு கேட்டாலும் தெரியணும். ஸோ இதுதான் வந்து அப்பவே நான் சொன்னேன்ல, இங்கிலீஷ்ல சொன்னதோட தமிழ் இதை வந்து பிக் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ குவாசி ஃபெடரலிசம் வந்து கேசி வேரு, பார்கெய்னிங் ஃபெடரலிசம் மோரிஸ் ஜோன்ஸு, அதுக்கப்புறம் ஃபெடரலிசம் சிஸ்டம் இது வந்து கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருப்பாரு. ஸோ அதிகார குவிப்பு வந்து ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? எஸ் மேம். ஓகே, இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்கலாமா? கொஞ்சம் கேளுங்க மேம், போர் அடிக்குது. ஓகே, ஓகே. நம்மளோட தேசிய கொடி நேஷனல் ஃபிளாக் வந்து எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1947ல. சுப்ரீம் கோர்ட் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்? 1950ல நடைமுறைக்கு வந்திருக்கும். வோட்டர்ஸ் டே அன்னைக்கு, வாக்காளர் தினம் ஜனவரி 25. சோ அந்த ஜனவரி 25 ஏன் நம்ம நேஷனல் வோட்டர்ஸ் டேன்னு சொல்றோம்? எலெக்ஷன் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜனவரி 25 1950ல இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்ப 1949 நவம்பர் 26ல எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும்? 15 ஆர்டிகல்ஸ். 15 ஆர்டிகல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சூப்பர். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியில பிஎல் மிட்டருக்கு உடம்பு சரியில்லாம அவர் பதவி விலகி இருப்பாரு. ஸோ அவருக்கு பதிலா நியமிக்கப்பட்டவர் யாரு? மாதவராவ். ஸோ கைத்தானுக்கு பதிலா நியமிக்கப்பட்டவர் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை எங்கேருந்து எடுத்தாங்க? இங்கிலாந்து. தேர்தல் முறை அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அயர்லாந்துல இருந்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை அப்படிங்கிறது எடுத்தாங்க. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்தாங்க? துணை குடியரசுத் தலைவர் முறை, வைஸ் பிரசிடென்ட் அவரு ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? அமெரிக்கா. ஓகே, ஸோ சாரி, குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்தாங்க? அமெரிக்கா. ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் 61. சூப்பர். ஓகே, கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்தாங்க?
கனடாங்களா? 1935 மேம். 1935 ஆக்ட்ல இருந்து கூட்டாட்சி தத்துவம் philosophy of federalism அப்படிங்கறது அங்க இருந்து எடுத்திருப்பாங்க. இதே ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கனடால இருந்து எடுத்திருப்பாங்க, கூட்டாட்சி அரசாங்கம். அதே போல வலுவான மத்திய அரசு கட்டமைப்பும் எங்க இருந்து எடுத்தாங்க? கனடா. ஸோ ப்ரியாம்பிள்ல இருக்கிற அந்த சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க? எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து 2024ல என்னென்ன லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணாங்க? சான்ஸ்கிரிட், மைத்திலி. ஓகே. 1950ல நம்மளோட கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்துச்சு. அத பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்க திருப்பி ஹெச்என் வெங்கடச்செல்லையா அவரோட தலைமையில குழு அமைச்சாங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து அடுத்த டாபிக் போகலாம். ப்ரியாம்பிள். மேடம் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்தீங்கல்ல? ஆமா. ஐடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல மேடம். இந்த இப்போ சொன்னீங்கல்ல அந்த கிப்ஸ் தூதுக்குழு பத்தி நேரு வந்து சொன்னது, காந்தி சொன்னாங்க. ஆமா ஆமா. அந்த அறிக்கையை வந்து நேரு படிக்கும்போது மன அழுத்தத்துக்குள்ளான அந்த கிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கையா தான் நம்ம அதுதான் சொன்னாங்களா? ஆமாங்க ஆமாங்க அதுதான். அதே மாதிரி நேரு வந்து 1990 ஆக்டையும் 1935 ஆக்டையும் என்ன சொன்னாருன்னு அதுவும் ஐடியா இருக்கா மேடம்? அது எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். மேம் 1935 வந்துட்டு நோ இன்ஜின்னு சொல்லிருப்பாரு மேம். அதாவது ஒரு வெஹிக்கிள் நோ இன்ஜின்னு சொல்லிருப்பாரு மேம். ஓகேங்க. சோ 1990 மேம் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருந்துச்சுன்னா நீங்க நோட் பண்ணிட்டு கூட ஒரு நாள் சொல்லுங்க மேடம். வாய்ப்பு இருந்தா. ஓகே நான் கண்டிப்பா சொல்றேங்க. ஓகே தேங்க்யூ. ஓகேங்க. ஒரு டைம் சொல்லுங்க மேம். அது எத? நோ என்ஜின். ஓகே. நோ என்ஜின் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருப்பாங்கன்னு சொன்னீங்க? 1935 நேரு சொல்லிருப்பாரு மேம். 1935 ஆக்ட் நேரு சொல்லிருப்பாங்க. ஓகே 1935 ஆக்ட் நேரு சொல்லிருப்பாரு. ரைட். ஓகே. சோ இப்போ ப்ரியாம்பிள் பார்க்கலாம். முகவுரை அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீஃபேஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம், இல்லை இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஸோ ஒரு புக்குக்கு எப்படி ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்குதோ அந்த மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கான ஒரு ப்ரீஃபேஸ் இண்டெக்ஸ் பேஜ் தான் வந்து இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது. இந்த ப்ரியாம்பிளை நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ அமெரிக்காலேருந்து தான் வந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ ப்ரியாம்பிள் இஸ் த ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னா N.A. பல்கிவாலா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. முகவுரை என்பது இந்திய அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது N.A. பல்கிவாலா. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ யார் இந்த ப்ரியாம்பிள் வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம். ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை நேரு அவர்கள் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திருப்போம். ஸோ எப்போ கொண்டு வந்தாரு? டிசம்பர் 13 இயர் 1946ல. ஸோ அது எப்போ நடைமுறைக்கு ரெசல்யூஷன் எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க? Jan 22, 1947. January 22, 1947ல வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க, பேசும்போது மட்டும் மியூட்ல இருந்து எடுங்க. நான் பேசுறது எனக்கே எக்கோ கேக்குது. ஓகே. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நேரு கொண்டு வந்தது. அடுத்தது அடாப்டட் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத யார் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபை இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இது வரைக்கும் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அண்ட் இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்னன்னு சொல்றோம் நம்ம? மினி கான்ஸ்டியூஷன்.
இதுல வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 நியூ வேர்ட்ஸ் அப்படிங்கறத இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரியாம்பிள் மட்டும் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லயே படிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஷார்ட்கட்டாவும் ஞாபகம் வச்சுக்கலாம், டக்குன்னு பார்த்ததும் ஆன்சர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லயே பார்த்துக்கோங்க. ஸோ 3 வேர்டு என்னெல்லாம்? சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வேர்டும் 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரியாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு தெரியுமா யாருக்காச்சும்? We are the people of India. We the people of India அப்படின்னு சொல்லிதான். எஸ், we the people of India அப்படின்னு சொல்லி இதாகும். ஸோ அந்த பாக்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, we the people of India. ஸோ இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து எண்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எண்ட் ஆகும் அப்படின்னா hereby adapt, enact and give to ourselves this constitution அப்படின்னு சொல்லி. ஸோ ourselves, அதாவது ourselves அப்படின்னா யாரை மென்ஷன் பண்ணுது இந்த இடத்துல? எங்களுக்கு நாங்களாக நிறைவேற்றிக்கொள்ளும். அதாவது இந்திய மக்கள் நாங்களாகவே இதை இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த we the peopleம் முக்கியம், இந்த ourself அப்படிங்கிறதும் முக்கியம். இது ரெண்டுமே முக்கியமான வேர்டு. ஓகே, இப்போ வந்து இது நமக்கு தெரியும் எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு, 26 நவம்பர் 1949ல. ஸோ இது லாஸ்ட்டாக அந்த பேராகிராஃபில் வந்து நமக்கு 26th day of November 1946 அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே என்ன கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எடுத்ததும் we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. ஓகேவா? ஸோ இதை SSDR அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோவரின் அப்படிங்கிறது நம்ம இப்போதான் பார்த்தோம், சுப்ரீம் பவர். ஸோ சோசியலிஸ்ட், அதுக்கப்புறம் செக்யூலர் அப்படிங்கிறது மத சார்பின்மை, எந்த ஒரு மதத்தையும் சாராத தன்மை. சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது சம தர்மம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ இது ரெண்டும் சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் வருமா ரிப்பப்ளிக் வருமானு. ஸோ ஆல்பபெட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் டி வரும், அடுத்தது ஆர் வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே மறக்காது. ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறது ஜனநாயக நாடு, அண்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது குடியரசு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 வேர்ட்ஸ். திருப்பி நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர்ல இதை கொடுத்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதணும். ஸோ SSDR, சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஓகே, இது தவிர வேற என்னெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு பேராகிராஃபா ஒரு 4 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, குட்டி குட்டி பேராகிராஃப் 2 லைன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்டிஸ் ஒரு லைனில், லிபர்ட்டி ஒரு லைனில், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்த ஜஸ்டிஸில் தான் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம பார்த்தோம்ல சமூக, பொருளாதார, அரசியல், நீதி. ஸோ அது எங்கேருந்து எடுத்தாங்க? ரஷ்யா. எஸ், ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அது அந்த ஜஸ்டிஸுக்கு கீழே வரும். லிபர்ட்டிக்கு கீழே வந்து இது வந்து தாட் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், ஒர்ஷிப் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு நம்மளோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஈக்குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமோடையும் சமம் அப்படிங்கிறது தான். அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது சகோதரத்துவத்தை குறிப்பிடக்கூடியது. அதாவது இந்தியர் எல்லாரும் அந்த ஒரு இது கூட சொல்லுவோம் இல்லையா, டக்குன்னு மறந்துடுச்சு. ஸோ அதுதான் எல்லாருமே என்னோட சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட் அப்படிங்கிறது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல எப்படி SSDR பார்த்தோமோ அதே மாதிரி JLEF அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேங்களா? JLEF மறக்கவே பெங்காலி மேடம். ஆமா, அந்த இந்திய உறுதிமொழி, இந்திய உறுதிமொழி, இந்திய நாடு என்னுடன் பிறந்தவர்கள், என் தாய் நாடு இந்திய நாடு. எஸ், அது எந்த லாங்குவேஜ்ல அவர் எழுதியிருப்பாரு? தெலுங்கு மேம். எஸ், தெலுங்குல எழுதியிருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஓகேங்களா, முகவரையின் கூறுகள் அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை இப்போ நம்ம ப்ரியாம்பிளில் ஒரு பாக்ஸ் கொடுத்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஸ்பிளிட் அப் பண்ணி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்துக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அரசியல் அமைப்போட அதிகாரம்
மக்களிடம் இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவின் கூறுகள், நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் என்னன்னா சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஸோ நம்ம நாடு எப்படி இருக்கு, ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மமான மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கூறு. அடுத்தது அரசியல் அமைப்பின் குறிக்கோள், அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம பார்த்த JLEF அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ நீதி தன்மை இருக்கணும், ஈக்வாலிட்டி எல்லாரும் சமம், அண்ட் பிரதர்ஹுட் இருக்கணும், அண்ட் லிபர்ட்டி சுதந்திரமான தன்மை அப்படிங்கிறது காணப்படணும். இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் அடாப்ஷன் அப்படிங்கிறது ஃபைனல் பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ப்ரீஆம்பிளையவே நமக்கு அதையவே வந்து இந்த 4 கேட்டகரிஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்குவாங்க. அடுத்தது டெமோக்ராட்டிக் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டிரெக்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக் அப்படின்னு 2 டைப் இருக்கு. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி நாடு அப்படின்னு. ஸோ இந்தியா வந்து நேரடி மக்களாட்சி நாடா, மறைமுக மக்களாட்சி நாடா? மறைமுக மக்களாட்சி நாடு. இன்டைரக்ட் மறைமுக மக்களாட்சி நாடு தான் இந்தியா. ஸோ நேரடி மக்களாட்சிக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமா? ஸ்கூல் புக்லயே கொடுத்துருமா? ரெட்டி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டைரக்ட் வந்து நம்ம ஏன் அடாப்ட் பண்ணியிருக்கோம், டைரக்ட் ஏன் அடாப்ட் பண்ணல அப்படின்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு டைரக்ட் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நம்மள மாதிரிப்பட்ட பெரிய கண்ட்ரீஸ்க்கு வந்து இன்டைரக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நம்மளோட சிம்பிளாக யானையை வந்து வச்சிருப்பாங்கல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அது ஏன் யானையை செலக்ட் பண்ணாங்க? பாரம்பரியம் இல்ல, பாரம்பரியம் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்குல்லே வேர்ல்டுலயே. ஸோ அப்போ அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பெருசான விலங்கு எது அப்படின்னா யானை அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் யானையை சிம்பிளா வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நேரடி மக்களாட்சி வந்து சுவிட்சர்லாந்து பார்த்தோம். இந்த நேரடி மக்களாட்சியில என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து கம்மியா தானே இருப்பாங்க. ஸோ நேரடியா வாக்குக்கு விட்டுருவாங்க. இப்போ ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னா நம்ம கண்ட்ரியில என்ன பண்றாங்க, நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற மெம்பர்ஸ் மூலமா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமா நம்ம சார்பில் அவங்க நம்மளுக்காக உட்கார்ந்து சட்டம் இயற்றி ஓட் பண்ணி அந்த சட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. பட் இந்த சுவிட்சர்லாந்துல என்ன பண்றாங்கன்னா டைரக்டா மக்கள்கிட்டயே வந்து கருத்து கேட்பாங்க. இப்படி ஒரு சட்டம் இயற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை பத்தி சொல்லி நம்ம இதை வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி டைரக்டா மக்கள்கிட்டயே கருத்து கேட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ இந்த டைரக்ட் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறதுல சில டைப்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 டைப்ல இதை சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளபிசைட் அப்படின்னு 4 டைப் இருக்கு. ஸோ இதுல ரெஃபரண்டம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்காளர்களோட நேரடி வாக்குகள் மூலமா தீர்வுக்காக பரிந்துரைப்பது. ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ சுவிட்சர்லாந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க, அப்போ டைரக்டா இப்போ அவங்களும் ஓட் பண்ணுவாங்கல்ல, அப்போ டைரக்டாவே வந்து மக்கள்கிட்டயே இதை கொண்டு வரலாமா என்ன அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கிறது, அவங்களோட சொல்யூஷனுக்காக அதை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெஃபரண்டம் அப்படிங்கிறது. இதுவே இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தோல மசோதா முன்மொழிஞ்சு நிறைவேற்றுவது. ஸோ இப்போ அந்த லாவை இது பண்றாங்க, பட் மக்கள்கிட்ட கேட்காம சட்டமன்றத்திலேயே ஒரு மசோதா பாஸ் பண்ணி அவங்களே நிறைவேற்றிப்பாங்க. அது வந்து இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது. ரீகால் அப்படின்னா ஒரு அதிகாரி தன்னோட கடமையை செய்ய தவறுறாரு அப்படின்னா அவரை வந்து பதவி நீக்கம் செய்யற முறையை தான் இந்த ரீகால் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியால வந்து பெருசா இது வரைக்கும் நடந்ததில்லை. நான் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், சொல்லியிருப்பேன். என்னன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளட் டைம்லேயே ஆகட்டும், அவங்களால கரெக்டான அந்த மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களால கரெக்டான சொல்யூஷன் ஒரு உதவி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நிறைய கண்ட்ரியில் வந்து நான் இதுக்கு பொறுப்பேற்றுட்டு என்னோட பதவியிலேருந்து விலகிக்கிறேன், ஸோ நான் வந்து கரெக்டாக இதை அட்மினிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பதவி விலகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ரீகால் அப்படிங்கிறது. அதே மாதிரி பிளபிசைட். ஸோ பிளபிசைட் அப்படிங்கிறது என்னன்னா பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு பிரச்சனையிலையும் மக்களின் கருத்தை பெறுவதற்கான ஒரு முறை. ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கும். அப்ப அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா மக்கள்கிட்டயே நம்ம சொல்யூஷன் கேட்டு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இந்த பிளபிசைட் அப்படிங்கிறது. ஸோ இதுல பொதுவாக பிராந்திய தகராறுகளை தீர்க்க இது பயன்படுது. ஸோ ஒரு
ஒரு ரீஜியன் இருக்குது அப்படின்னா 2 ரீஜியனுக்கு இடையில ப்ராப்ளம் வருது அப்படின்னா ரெண்டு 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 சைட்ல இருந்தும் மக்களை கூப்பிட்டு ஓகே இப்படி பேசி நம்ம வந்து சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மூவிஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல 2 கேங் இருப்பாங்க. ஸோ 2 கேங்குக்கும் ஒருத்தர் நடுவில் இருந்து வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பிளெபிசைட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 டைப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைட். ஸோ இது 4 எதுக்கு கீழே வருது? டைரக்டா இன்டைரக்டா? நேரடி நேரடி மக்களாட்சி. எஸ், டைரக்ட் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது இந்த 4 டைப்பும். ஸோ ரெஃபரண்டம் அப்படின்னா டைரக்டா வாக்காளர்கிட்டயே சொல்யூஷனுக்காக இது பண்ணுவாங்க. இனிஷியேட்டிவ் அப்படின்னா சட்டமன்றத்தில் முடிவெடுக்கிறது. ரீகால் அப்படிங்கிறது அதிகாரிகள் பதவி விலகிறது, ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா தாங்கள் பொறுப்பேற்றுட்டு பதவி நீக்கிறது. பிளெபிசைட் அப்படிங்கிறது பிராந்திய தகராறுகளை தீர்க்க பயன்படுவது. ஓகே, இப்போ லிபர்ட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டேக்கன் ஃப்ரம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் இல்லையா? ஸோ எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ஸோ நோட்ஸில் அங்கங்கே இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் கலந்து எழுதியிருப்பேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன இயர்னா 1789 to 99. ஓகேவா? ஒரு 10 இயர் பீரியடுக்கு நடந்திருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதாவது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ். ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல சமூக பொருளாதார அரசியல், ஸோ சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. 1917 நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ அடுத்தது வந்து அலாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் பிரியாம்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் இவ்வளவு காலம் நினைத்ததையோ அல்லது கனவு கண்டதையோ வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வந்து ஃபுல்லாலாம் ஞாபகம் வைக்க வேண்டாம். ட்ரெம்ட் சோலாங், அதாவது கனவு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கனவு யாரு கண்டாங்கன்னா அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து கனவு கண்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து KM முன்ஷி. ஸோ முன்ஷி அப்படின்னா ஹோரோஸ்கோப், ஓகேவா? அதாவது ஜாதகம். ஸோ ஜாதகம் அப்படிங்கிறது இறையாண்மை ஜனநாயகத்தின் ஜாதகம் அப்படின்னா முன்ஷி. ஸோ மூஞ்ச பார்த்தே அவனோட ஜாதகத்தை சொல்லிடுவேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கீ டு த கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் இன் த கான்ஸ்டியூஷன். ஸோ இது மூணுமே சொன்னது யாருன்னா பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா தான். சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கீ டு த கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் இன் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படிங்கிறதும் பிரியாம்பிள் தான், ஒரு திறவுகோல் அப்படிங்கிறதும் இதுதான். அதே மாதிரி ஒரு ஆபரணம் அப்படிங்கிறதும், அரசியலமைப்பின் ஆபரணம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதும் பிரியாம்பிள் தான் அப்படின்னு பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா சொல்லியிருப்பாரு. அடுத்தது சர் எர்னஸ்ட் பர்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன். ஸோ கீ டு த கான்ஸ்டியூஷன்னா பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா, இதே கீ நோட் அப்படின்னா சர் எர்னஸ்ட் பர்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. மேட்சிங்ஸ்லேயும் கேட்பாங்க, இல்லைனா அந்த கோட் கொடுத்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெம்ட் சோலாங் அப்படின்னா அலாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஹோரோஸ்கோப் அப்படின்னா முன்ஷி, அதாவது ஜாதகம். பண்டிட் தாகூர் தாஸ் வந்து 3 சொல்லியிருப்பாரு, சோல், கீ, ஜுவல் செட், மூணுமே இவர். இதே கீ நோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் எர்னஸ்ட் பர்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ரியாம்பிள் வந்து நமக்கு யுனைடெட் ஸ்டேட்டோட ஒரு ரிசம்பிள்னஸ், அதோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹிதயத்துல்லா சொல்லியிருப்பாரு. ஹிதயத்துல்லா தான் நம்மளோட ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த ஒருத்தர். அவர் தான் வந்து ப்ரியாம்பிள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட அவங்க வச்சிருக்கிறது மாதிரி அதோட ரிசம்பிள்னஸ், அதோட ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ரியாம்பிள் பற்றி ஒரு 3 கேசஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. ப்ரியாம்பிள் வந்து
கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னது எந்த கேஸ்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ 1960 கொண்டு வரப்பட்டது இந்த கேஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் மனதிற்கு முகவுரை ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்லி எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பெருபாரி யூனியன் கேஸ்ல தான். ஸோ இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா கீ டு த மைண்ட்ஸ் ஆஃப் த மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா, கீ டு த மைண்ட்ஸ் ஆஃப் த மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி எந்த கேஸ்ல ப்ரீஆம்பிள மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். சட்டன்னு கேசவானந்த பாரதி கேஸ்னு போட்டு வந்துடக்கூடாது. அடுத்தது கேசவானந்த பாரதி கேஸ் 1973 ஏப்ரல் 24 தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ் பத்தி நான் உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோல கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ரீஆம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னது கேசவானந்த பாரதி கேஸ்ல. ஸோ ப்ரீஆம்பிள் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியல் அமைப்போட ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்னது எதுனா எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995 நடந்தது. ஸோ இதுல தான் வந்து சொல்லியிருப்பாங்க ப்ரீஆம்பிள் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. ஓகே, இப்போ சொல்லுங்க நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எதுல சொல்லியிருப்பாங்க? பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னது எல்ஐசி. ஓகே, ஸோ இன்னொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ப்ரீஆம்பிள் வந்து நான் ஜஸ்டிசபிள் அண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ் ஆஃப் லா. அதாவது இப்போ ப்ரீஆம்பிள் இருக்கிற விஷயமெல்லாம் எங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கோர்ட்ல முன்னாடி எல்லாம் நிக்க முடியாது. ஸோ அங்க போய் கேஸும் போட முடியாது. ஸோ நான் ஜஸ்டிசபிள் அண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ் ஆஃப் லா. ஓகேங்களா, அவங்க இதுல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு முன்னுரை, ஒரு முகவுரை மாதிரிப்பட்ட விஷயம்தான். இதுக்காக கோர்ட் எல்லாம் நாட முடியாது அப்படிங்கிறது தான் இதுல இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்தியா யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட மெம்பரான ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1945. ஸோ 1945 அக்டோபர் 24 தான் யுஎன்ஓ அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அக்டோபர் 24 தான் யுஎன்ஓ டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். அடுத்தது ஸோ இது வந்து ஒரு கேஸ். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதில் எதுக்கு கீழே இந்த கேஸ் வரும் அப்படின்னா நமக்கு சோவரின் சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற டாபிக்கு கீழே இந்த கேஸ் வரும். ஸோ ஜிபி பண்ட் யூனிவர்சிட்டி வேளாண்மை மற்றும் தொழில்நுட்பம், அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, ஓகேவா, வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த கேஸ் வந்து 2000வது வருஷத்துல போடப்பட்ட ஒரு கேஸ் தான். இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்கன்னா ஜனநாயகம் மற்றும் சமதர்மத்தின் நோக்கம் வறுமையை ஒழிப்பது, வாய்ப்புகளில் சமமின்மையை நீக்குவது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை கொடுத்தே கேட்கலாம். ஸோ இது சோசியலிஸ்ட் ரிலேட்டடா கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்னது, எது ரிலேட்டடானதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஜிபி பண்ட் கேஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நஹரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த நஹரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுமே சோசியலிஸ்டுக்கு கீழே வரக்கூடிய கேஸ் தான், சமதர்மத்துக்கு கூட 1982 வந்திருக்கும். ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய சமதர்மமானது மார்க்சிய காந்திய தத்துவத்தின் கலவை. ஸோ மார்க்சிசமும் இருக்குது, காந்தியன் பிரின்சிபலும் இருக்குது. ஆனா மார்க்சிய பிலாசபியோட காந்தியன் பிலாசபி அப்படிங்கிறது நம்ம அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த நஹரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்து ஒரு அவங்கள ஜட்மெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஜிபி பண்ட் ஆகட்டும் நகராவாகட்டும் ரெண்டுமே எதோட ரிலேட்டடானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட், ஓகேவா, சமதர்மம், அதோட ரிலேட்டடானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி வந்து 2 கிரீக் வேர்டு அப்படிங்கிறது இதுல இருக்கும். ஒன்று டெமோஸ், இன்னொன்று கிரேஷியா. ஸோ டெமோஸ் அப்படின்னா பீப்புள், கிரேஷியா அப்படிங்கிறது ரூலு. ஸோ இதோட கலவை தான் டெமோக்ரஸி அப்படிங்கிற பேர்ல நமக்கு வந்திருக்கும். இது ஸ்கூல் புக்லேயே இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். அடுத்தது பெருபாரி யூனியன் கேஸ் 1960. ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான் இங்க திருப்பி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அரசியல் அமைப்பில் உள்ள விதிகள் அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொன்னது எந்த கேஸ்ல அப்படின்னா பெருபாரி யூனியன் கேஸ்ல. ஸோ அடுத்தது இறையாண்மை தொடர்புடைய வழக்குகள். ஸோ நம்ம சோவரினிட்டி அப்படிங்கிறத பத்தி பேசணும்ல, இந்த சோவரினிட்டி அப்படிங்கிறது ரிலேட்டடா சில கேசஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏகே கோபாலன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்
ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ 1950 இந்த கேஸ் போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இது அந்த கேஸ் என்ன, ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நிறைய கேசஸ் இருக்கு நமக்கு. இப்போ கேசஸ்ல கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க வந்து தனியா உட்காந்து கேசஸ் அப்படின்னு படிக்காதுங்க. இப்படி ஏதாவது டாபிக் படிக்கும்போது அது ரிலேட்டடா அந்த கேசஸை ரிலேட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ என்னாச்சு, எல்லாருக்கும் போர் அடிக்குதா? ஓகே ஓகே சரி, அவ்வளோதான். இன்னும் இந்த பேஜை முடிச்சிட்டா முடிஞ்சு ப்ரீஆம்பிள். ஓகே, ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எந்த ஆர்டிக்கலோட தொடர்புடையது அப்படின்னா ஆர்டிக்கல் 21. ஸோ ஆர்டிக்கல் 21 என்ன சொல்லும் அப்படின்னா பர்சனல் லிபர்ட்டி பற்றினது, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஒரு வாழ்வதற்கான உரிமை. ஸோ அது ரிலேட்டடானது தான் இந்த ஏகே கோபாலன் கேஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய கேசஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 21 தான். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் கேசஸ் வந்து இந்த ஆர்டிக்கல் 21 வந்து மென்ஷன் பண்ணாம இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல எந்த ஆர்டிக்கலை அதிகமா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 21 அப்படிங்கிறது நல்லா தெரியணும். அடுத்தது மதன கோபால் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து 1954 நடந்த ஒரு கேஸ். ஸோ இது எதோட ரிலேட்டட் ஆனதுன்னா ஆர்டிகல் 226 ரிலேட்டட் ஆனது. ஸோ இது வந்து டாக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. ஓகேங்களா? அந்த வரி செலுத்துதல் தொடர்பானது. ஸோ இதுவுமே இந்த சோவரினிட்டிக்கு கீழே தான் வரும். அடுத்தது சிந்தட்டிக்ஸ் வெர்சஸ் யூபி கவர்மெண்ட் 1990 இந்த கேஸ் போட்டிருப்பாங்க, நடந்திருக்கும். ஸோ இன்டாக்சிகேட்டிங் லிக்கர்ஸ், அதாவது போதை தரும் மது தொடர்பானது. இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் யூபி இருக்காங்க இல்லையா, இவங்க லால்தா பிரசாத் வானிஷ் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கேஸோட ரிலேட்டட் ஆனது இந்த கேஸ் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த கேஸ் வந்து 2024 நடந்திருக்கும். ஸோ ஒரு கேஸ் இப்போ கரண்ட்ல நடக்குது அப்படின்னா மெயினா அந்த கேஸை நடத்துறதுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எவிடன்ஸுக்கு அப்புறமா செகண்டரியா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸா ஒரு கேசஸ் இருக்குன்னா அந்த கேஸை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இப்படி ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பட்ட கேஸ் தான் இதுவும். ஸோ நீங்களும் இதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த அட்வொகேட் வந்து வாதாடும் போது அதை வந்து ரெஃபர் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கேஸையும் மெர்ஜ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த கோர்ட் ரிலேட்டட் மூவிஸ் இருக்கும். ஓகேவா? கோர்ட் ஹியரிங் நடக்கிற மாதிரியான மூவிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ்ல வந்து மனிதன் மூவி ஆகட்டும், இல்லைன்னா இந்த கனடால எடுத்துட்டீங்க அப்படின்னா யுத்த காண்டா அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். ஸோ அது நல்லா இருக்கும். அண்ட் மலையாளத்துல பாத்தீங்க அப்படின்னா மோகன்லாலோட ஒரு மூவி வந்திருக்கும். ஸோ நேருன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த மாதிரி மூவிஸ் கோர்ட் ரிலேட்டடான சீன்ஸ் வருது. மூவி ஃபுல்லாமே அதான் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த கோர்ட் சீன்ஸ்ல என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, ஸோ இப்படி ப்ரீவியஸ்ல என்ன மாதிரி கேசஸை வந்து மெர்ஜ் பண்ணி வாதாடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இந்தியன் பாலிட்டி ரிலேட் பண்ணி படிச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சு அப்படின்னா இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த கேஸ் 2024 ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் லால்தா பிரசாத் வானிஷ் அண்ட் சன்ஸ். ஸோ இந்த கேஸ்ல வந்து அவங்க வாதாடும் போது இந்த கேஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, சிந்தட்டிக்ஸ் வெர்சஸ் யூபி கவர்மெண்ட். ஸோ இதுல வந்து இந்த போதை தரும் மது இது ரிலேட்டடா நீங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதையவே இப்போவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து டாக்ஸ் ரிலேட்டடானது தான். இதுல மெயினா என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ற ஆல்கஹால் வேற, அந்த போர்ட்டபிள் ஓகேவா, அதாவது ட்ரிங்கபிள் ஆல்கஹால் வேற. ஸோ இது ரெண்டுக்கும் தனித்தனியா டாக்ஸ் போடணும். ஓகேவா? ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸஸ் விதிக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருட்கள்ல ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு பேசிக் கண்டென்ட்டா சேர்த்திருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்கு அப்படின்னா ஐ மீன் அந்த சானிடைசர் இல்லையா? ஸோ நம்ம கொரோனா டைம்ல நிறைய பார்த்துருப்போம், அந்த ட்ரிங்க் பண்ண இது கிடைச்சிருக்காது, ஸோ சரக்கு கிடைச்சிருக்காது. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எடுத்து இந்த சானிடைசர் எடுத்து குடிச்சிட்டு நிறைய
பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு பேசிக் கண்டென்ட்டா வந்து சேர்ப்பாங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ற ஆல்கஹால் வேற, ஸோ போதை ஏத்துறதுக்காக குடிக்கிற ஆல்கஹால் வேற. அதனால நீங்க ரெண்டுக்குமே வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு சேம் டாக்ஸை வந்து நீங்க விதிச்சீங்க அப்படின்னா எங்களால ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த சிந்தட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை லால்தா பிரசாத் வானிஷ் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற கேஸ் ஆகட்டும். ஸோ இது ரெண்டுமே இந்த சொவாரண்டிட்டி ரிலேட்டடானது தான். அடுத்தது இந்திரா காந்தி விசஸ் ராஜநாராயணன் கேஸ் 1975 போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 1975 எமர்ஜென்சி அப்படிங்கிறது விதிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருந்தது இந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஆக்சுவலா இந்திரா காந்தி அவங்க வந்து எதுக்காக இந்த எமர்ஜென்சியை போடுவாங்க அப்படின்னா அந்த டைம்ல அவங்க வந்து அவங்களோட கவர்மெண்ட் வந்து கலைக்கப்பட வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்திருக்கும். ஸோ அவங்க கவர்மெண்ட் வந்து கலைக்கப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கன்னிங்கா ஒரு பிளானை பண்ணி பிரசிடென்ட் கூட சேர்ந்து இந்த எமர்ஜென்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டான முடிவை என்னதான் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அது வந்து தேவையில்லாத விஷயமா இருந்தாலும் அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அப்படி ஒரு போல்டான டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதனாலதான் அவங்கள வந்து அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மார்க்ரெட் தச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாலும் அவங்க தான். மார்க்ரெட் தச்சர் அப்படிங்கிறவங்க இங்கிலாந்துல வந்து இவங்கள மாதிரியே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான லேடியா இருந்தவங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம இந்திரா காந்தி அவர்களை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 அப்படிங்கிறது உலக மக்களாட்சி தினம். இது வந்து 2007 இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இந்த ஆர்டர் வந்து ரீசெண்டாக எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே ஐ திங்க் எக்கனாமிக்ஸ் புக்லையோ இல்லை எத்திக்ஸ் புக்லையோ அதை இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து இவங்க 4 பேர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன்ல இவங்க நேமம் குரூப் 1லயா லாஸ்ட் குரூப் 2 ஆமா எஸ் லாஸ்ட் குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர், இதுதான் அந்த ஆர்டரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கூட அந்த சமுத்திரக்கனி மூவில வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அது அந்த டைம்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. பட் என்ன அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு எத்திக்ஸ் புக்ல தெளிவாவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஆர்டர், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்துல இருந்துச்சு. அடுத்தது அடிப்படை உரிமைகளை சில விஷயங்களில் முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஸோ நாட் அப்சல்யூட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நாட் அப்சல்யூட். ஓகேவா? அதாவது இது வந்து சமதர்மம் அப்படிங்கிற ஒரு சமதர்மம் இல்லை, லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கீழே வரக்கூடியது. என்னன்னா நம்ம சுதந்திரமா இருக்கலாம், நம்மளோட அடிப்படை உரிமைகளை நீங்க எந்த விதத்துல வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆர்டிகல் 12 35 வரைக்கும் இருக்குது. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இதுபடி ரொம்ப சுதந்திரமா இருக்க முடியும். ஆனா அதுக்கும் சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுல ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா ஆடிக்கலாம். அது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை பண்றதா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நியூசன்ஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்றாங்க நாட் அப்சல்யூட் அப்படிங்கிறது. ஸோ சுதந்திரமா இருக்கலாம், பட் சில விஷயத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, தேவைப்படுது அப்படிங்கிறது தான் அந்த மேட்டர். ஓகே, அடுத்தது சமத்துவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறவர். ஸோ இந்த ராபர்ட் ஓவனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஃபாதர் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். ஸோ கரெக்ட் தான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல சொன்னது. ஸோ வேற ஏதாவது வேர்டு இருந்தா சொல்லுங்க. கூட்டுறவு இயக்கத்தின் தந்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஓகே, ஃபாதர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது ராபர்ட் ஓவன். இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் சமத்துவம் அப்படிங்கிற சொல்ல ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணவர். அடுத்தது அரசியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா HJ லாஸ்கி அப்படிங்கிறவர். ஓகேவா? இவர் தான் வந்து அரசியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா துனிஷியா. ஸோ துனிஷியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில மல்லிகை புரட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இது எது ரிலேட்டட் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா பொருளாதார சமத்துவமின்மையை எதிர்த்திருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்கல் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்படி ஈக்குவலா இல்லாம இருந்திருக்கும். அதை வந்து எதிர்த்து இந்த புரட்சியில ஈடுபட்டிருப்பாங்க துனிஷியா கண்ட்ரியில. இது ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரீஆம்பிள் கான்செப்ட். இதோட முடிவடையுது. அடுத்தது வந்து அட்டவணைகள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
நான் பிடிஎஃப் இது வந்து நேத்து போட்டதா இல்ல? ஓகே, நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ புரிஞ்சா? எல்லாமே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுச்சா? எஸ் அக்கா. ஓகே மேடம், இந்த பிரியாம்பிள் சொல்லுங்க. கீவேர்ட்ஸ்னு கவுண்ட்னு கேட்டா 9 எடுத்துக்கலாங்களா இல்ல எப்படின்னா அந்த உள்ள வர இன்டெகிரிட்டியை வந்து சேர்க்கலாங்களா? இப்போ 9 தாங்க. நம்ம உள்ள வரத 9 சேர்க்க உள்ள வர அந்த வேண்டாம். இன்டெகிரிட்டி எல்லாம் எடுத்துக்க வேண்டியது இல்ல. அது வந்து இல்ல ஃப்ரெட்டர்னிட்டிலே அதெல்லாம் வந்துடும். ஆமா, ஏன்னா அதுக்கு கீழே தானே நமக்கு மேஜர் சப் 5 டாபிக் மாதிரி பிளஸ் கொடுத்துருக்காங்க. சப்டாட் இது வந்து 4 பிளஸ். இருக்குது. ஆமாங்க. ஓகே, ஸோ வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ டெய்லி நடத்துறத டெய்லியே அப்படியே படிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து கரெக்டாக இருக்கும். ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? கடைசியில் வந்து கஷ்டமா இருக்காது. சரி, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா எல்லாரும்? மேடம் சொல்லுங்க மேடம், ஃபேமஸ் கோட்ஸ்லாம் இருக்குங்களா? நீங்க சொன்னீங்களே அந்த டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை பத்தி நான் சொன்னவங்களா? நீங்க ஷார்ட்ஸா ஏதாவது வீடியோ போட்டு விடுங்க. நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் ஷார்ட் வீடியோ சும்மா அதை மட்டும் எழுதி கொஞ்சம் டைம் இருந்தா கண்டிப்பா ஷார்ட் கட்டோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. கண்டிப்பாங்க கொடுக்குறேன். ஓகே மேம், அந்த கேசஸ் அந்த பந்த் அந்த கேசஸ் எங்க இருக்கு? அது ஆக்சுவலா லக்ஷ்மிகாந்தோட நியூ எடிஷன்ல இருக்குதுங்க, 8th எடிஷன்ல. ஸோ இந்த எடிஷன்ல இருந்தா இப்ப கேட்டிருந்தாங்கல்ல 2 கொஸ்டின், உன்னி கிருஷ்ணன் பிரகாஷ் சிங் கேஸ். ஸோ அதுவுமே இந்த 8th எடிஷன்ல இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த யாராச்சும் புக்கு பாலிட்டி புக் வாங்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்கன்னா 8th எடிஷன் வாங்கிக்கோங்க. நிறைய புது டேட்டாஸ் இருக்கு, புதுசா நிறைய சாப்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? என்னங்க தமிழ்லையா? ஸோ தமிழ்ல பிரகதீஷ் புக் மட்டும்தான் இருக்கு. அதுல இவ்வளோ டீட்டெயிலா இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல. மேபி அடுத்த எடிஷன்ல கீது அவங்க ஆட் பண்ணாலும் பண்ணுவாங்க. பிரகதீஷ், நான் உங்களுக்கு எல்லா கேசஸுமே வந்து தமிழ்ல எடுத்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ பயப்பட வேணாம். ஓகே, இன்னைக்கு நடத்தின பிடிஎஃப் போட்டு விட்டுருங்களேன். ஓகே, நான் இதை இப்போ கிளாஸ் முடிச்சது போட்டு விட்டுறேன். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நைட்டு தான் கொஞ்சம் வால்யூம் கேட்கவே மாட்டாங்க அவர் பேசுறது. சார் பேசுறது. நீங்க எடுங்க மேம். யூனிட் 6 ஓகே, அவரை எடுக்கட்டும், நான் கண்டிப்பா எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் சோ அவர் புது புக் கண்டென்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. கேட்க மாட்டேங்குது. கேக்குது. சரி, நான் அவரை கொஞ்சம் நல்லா தான் மேம் எடுக்கிறாரு. எனக்குலாம் ஓகே மேடம். வாய்ஸ் நல்லா தான் இருக்கு மேடம். அதான் அவரு நல்லா தான், ஆக்சுவலா என்ன விடமே அவர் தான் நல்லா எடுப்பாரு. சோ கண்டென்ட்டும் நிறைய சொல்றாங்க மேடம். ஆமா, நிறைய வாய்ஸ் மட்டும் லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நான் அவரை கொஞ்சம் சத்தமா எடுக்க சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, சரி, வேற ஏதாவது டவுட்ஸ்? சரி, அப்ப முடிச்சுக்கலாமா? ஓகே அக்கா. Thank you ma'am. ஓகேங்க, thank you. Thank you ma'am. Thank you அக்கா. Bye.